சாரி, அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு, அதனால் கட் ஆகிடுச்சு. ஓகே, பார்க்கலாம். சப் லோகோं की சேவா करते हैं. அவன் வந்து எல்லாத்துக்குமே, சப் அப்படின்னா ஆள், எல்லாத்துக்கும் அர்த்தம் தமிழில். ஸோ எல்லாத்துக்குமே அவன் வந்து சேவை செய்வான். அவர் சப்கி பலாயி கர்த்தே ஹை. அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலாயி அப்படின்னா குட்னஸ். அவன் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயங்களை செய்வான், எல்லாத்துக்குமே அவன் நல்லது செய்வான், குட்னஸ். நெக்ஸ்ட், வே கபி கர்வ நஹி கர்த்தே. அவன் கர்வனா ப்ரௌடு, பெருமை, அதாவது அவன் எப்போவுமே தன்னைத்தானே பெருமை பீத்துக்க மாட்டான். நெக்ஸ்ட், काम जितना भी कठिन हो होनहार बच्चे उसे कर देते हैं. காம்னா ஒர்க், எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலுமே அவன் வந்து எவ்வளோ பெரிய, கட்டின்னா டிஃபிகல்ட். ஸோ எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய ஒர்க்கு டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அவன் ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவான். நெக்ஸ்ட், कठिनाइयाँ को हंसते हुए सामना करते हैं और काम को पूरा करते हैं. கட்டினாயியாங்கன்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவன் வந்து டேக் இட் ஈஸி பாலிசியாக போயிடுவான். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து அவன் சிரிச்சுட்டே வந்து, ஹன்ஸ்தே ஹுயேனா லாஃப், ஸோ சிரிச்சுட்டே வந்து அவன் என்ன பண்ணுவான், சாம்னா கர்த்தே. சாம்னான்னா ஃபேஸ். ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை வந்து அவன் சிரிச்சுட்டே அந்த ப்ராப்ளத்தை வந்து எதிர்கொள்வான். அவர் காம் கோ பூரா கர்த்தே ஹை. பூரானா கம்ப்ளீட். ஸோ ஒரு வேலையை வந்து அவன் செஞ்சு முடிப்பான். நெக்ஸ்ட், अंत में कवि कहते हैं जो लड़के होनहार है वे भविष्य में संसार में सबका आदर प्राप्त करेंगे. ஸோ கடைசியில் அத்தகனா லாஸ்ட், சாரி அந்த, சாரி தப்பாக படிச்சிட்டேன், அந்தனா லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவன் வந்து அந்த டேலண்டட் பர்சன் கிட்ட சொல்கிறான், வே பவிஷ்ய மே சன்சார். பவிஷ்ய அப்படின்னா ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் வந்து வேர்ல்டில் அவன் எல்லாருமே அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவனும் மரியாதை கொடுப்பான், எல்லாருக்கிட்டேருந்து மரியாதை கிடைக்கும். அதுதான் அடுத்ததும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், உன்கா ஆதர் ஆஸ்பாஸ் கே லோக் ஹி நஹி சாரா சன்சார் பி கரேகா. ஸோ நான் இப்போ என்ன சொன்னோ அதுதான். ஸோ பவிஷ்ய அப்படின்னா ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவன் உலகமே வந்து அவனை மதிக்கும். அது மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் இல்லை, அதாவது லாஸ்ட் லைன், உன்கா ஆதார் ஆஸ்பாஸ் கே லோக் ஹி நஹி. ஆஸ்பாஸ் அப்படின்னா நியர்பை. ஸோ நியர்பை இருக்கிற பீப்புள் மட்டும் கிடையாது, சாரா சன்சார் பி கரேகா. ஸோ கிட்ட இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டேருந்துமே அவனுக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ நல்ல மனுஷன், ஒழுக்கமான மனுஷன், அவனும் மரியாதை கொடுப்பான், மற்றவங்க கிட்டேருந்தும் மரியாதை கிடைக்கும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், அதுதான் இங்கே. ஸோ நல்ல மனுஷன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல டேலண்டடாக, படிப்பில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுத்து, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்தெல்லாம் அவன் தள்ளி உட்காந்துட்டு, அதாவது கெட்ட வழியில் யாராவது போனாலும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, அந்த கேங்கில் உட்காராமல் ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல பையன், அதுதான் ஹோன்ஹார் பச்சா, ஒழுக்கமான பையன். தேங்க்யூ.